ஹாய் கிட்ஸ், நம்ம எதை லேர்ன் பண்ணாலும் ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி இந்த அபாக்கஸை நம்ம என்ன ரீசன்காண்டி இங்கே லேர்ன் பண்ண வந்திருக்கோன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதை லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களால் ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ண முடியும். ஃபாஸ்டர் கால்குலேஷன். ஸோ எத்தனை சம்ஸை நான் கொடுத்தாலும், எவ்வளோ டிஜிட் அந்த சம்ஸ் இருந்தாலும் உங்களால வேகமாகவும் அதே சமயத்துல கரெக்டான ஆன்சர்ஸ் உங்களால சொல்ல முடியும். செகண்ட் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பூஸ்ட் மெமரி. பூஸ்ட் மெமரி. மெமரின்றது ஞாபக சக்தி. ஞாபக சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் நார்மலாவே ஒரு லெவல்ல இருக்கும். ஸோ இந்த அபாக்கஸை லேர்ன் பண்றது மூலமா உங்களோட மெமரி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நான் ஒரு 5 திங்ஸை வந்து உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன். ஒரு 5 பொருளை வரிசையா 1 by 1 ஷோ பண்ணிட்டு அதை நான் மறைச்சு வச்சிடுறேன். ஒருத்தங்களை எழுப்பி நான் கேட்கும் பொழுது உங்களால என்னென்ன திங்ஸை நான் காட்டினேன்றது அதோட நேமை வந்து உங்களால சொல்ல முடியும். அதே சமயத்துல நான் தொடர்ந்து வேகமாகவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பொருட்களை மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு 20 பொருள் 15 பொருளை காட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதை ஞாபகம் வச்சு சொல்றது ரொம்ப கடினமா இருக்கும். சோ இந்த அபாக்கஸை நீங்க லேர்ன் பண்றதுக்கு மூலமா உங்களோட மெமரியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இதுல அபாக்கஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிரெயின் வந்து 2 பக்கமும் ரைட் சைடு வேலை செய்யும், அட் டைம்ல 2 சைடு வேலை செய்யறதுனால உங்களோட மெமரி லெவல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, மூணாவது ஷார்ப் அண்ட் கான்சென்ட்ரேஷன், observation, and listening skills. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, கான்சென்ட்ரேஷன் ஷார்ப் ஆகுது, அப்சர்வேஷன் ஷார்ப் ஆகுது, தேர்ட் ஒன் லிசனிங் ஸ்கில்ஸ் ஷார்ப் ஆகுது. இது மூலமா என்னன்னா, உங்க கிளாஸ்ல நீங்க அபாக்கஸை லேர்ன் பண்றது மூலமா உங்களோட வகுப்பறையில உங்க மேடம் நடத்துற பாடங்களை வந்து கூர்மையாகவும் நல்ல கவனமாகவும் உற்று நோக்கிறதுனால உங்களால உங்க பாடத்தை வந்து ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அபாக்கஸை லேர்ன் பண்றது மூலமா எதெல்லாம் ஷார்ப் ஆகுது, இன்னும் நல்லா வளருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கவனம், அப்சர்வேஷன் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் வந்து develop confidence. உங்களோட தன்னம்பிக்கை வந்து வளருது. நீங்க நல்லா படிக்கிறதுனால, உங்க கிளாஸ் நல்ல பிரசன்ட் நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்குள்ளேயே உங்களை பத்தியான நல்ல நம்பிக்கை உங்களுக்கு வளர்றதுனால உங்களோட தன்னம்பிக்கை வந்து என்ன செய்யுது, நன்றாக. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மென்டல் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ். மென்டல் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இது டெவலப் ஆகுது. இந்த அபாக்கஸை நம்ம கிட்ட யூஸ் பண்ணி தான் முதல்ல கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது போக போக இந்த கிட்ட இல்லாமலேயே உங்களாலேயே சம்ஸை மைண்ட்லயே பண்ண முடியும். அதனால மென்டல் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் என்ன செய்யுது, உங்களுக்கு டெவலப் ஆகுது. 6th பாயிண்ட் வந்து பெட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். பெட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸும் இதுல என்ன செய்யுது, டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாசிக்கிற திறமையும் ரைட்டிங்கும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த அபாக்கஸை நீங்க லேர்ன் பண்றது மூலமா நீங்க என்னென்னலாம் நீங்க கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டர் கால்குலேஷன், செகண்ட் ஒன் இஸ் பூஸ்ட் யுவர் மெமரி, தேர்ட் ஒன் sharpen concentration, observation and listening skills. Fourth one, develop your confidence. Fifth one, mental visualization skills. அப்புறம் last and but not least, better reading and writing skills. Okay? Fifth point என்னன்னு பாத்தீங்கன்னா,
mental visualization skills. மென்டல் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இது டெவலப் ஆகுது. இந்த அபாக்கஸை நம்ம கிட்ட யூஸ் பண்ணி தான் முதல்ல கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது போக போக இந்த கிட்ட இல்லாமலேயே உங்களாலேயே சம்ஸை மைண்ட்லயே பண்ண முடியும். அதனால மென்டல் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் என்ன செய்யுது உங்களுக்கு டெவலப் ஆகுது. 6th பாயிண்ட் வந்து பெட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். பெட்டர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸும் இதுல என்ன செய்யுது டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாசிக்கிற திறமையும் ரைட்டிங்கும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த அபாக்கஸை நீங்க லேர்ன் பண்றது மூலமா நீங்க என்னென்னலாம் நீங்க கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டர் கால்குலேஷன், செகண்ட் ஒன் இஸ் பூஸ்ட் யுவர் மெமரி, தேர்ட் ஒன் sharpen concentration, observation and listening skills. Fourth one, develop your confidence. Fifth one, mental visualization skills. அப்புறம் last and but not least, better reading and writing skills. Okay? புரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்டோட பார்ட்ஸ் நேம், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அதோட நேம் என்னன்றத நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் அந்த கிட்டையே போர்டில் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம அபாக்கஸோட கிட். இதுல மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரவுண்ட் வந்து அப்பர் பீட்ஸ்னு சொல்றோம். அப்பர் பீட்ஸ். மேல இருக்கிறது என்ன சொல்றோம்? அப்பர் பீட்ஸ். கீழே இருக்க இந்த நானும் லோயர் பீட்ஸ். மேல இருக்கிறது அப்பர் பீட்ஸ், கீழ இருக்கிறது லோயர் பீட்ஸ். ஓகேங்களா? இந்த குச்சி குச்சியா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ராட்ஸ். என்னன்னா ராட்ஸ்னு சொல்றோம். அப்பர் பீட்ஸ், லோயர் பீட்ஸ், இது வந்து ராட்ஸ். இந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆன்சர் லைன். ஆன்சர் லைன். சோ இங்க இருந்தா தான் நம்ம ஆன்சரை டெலிவர் பண்ணணும். இங்க எந்த பீட்ஸும் இல்லைன்னா அது ஆன்சர் வந்து 0. ஓகேயா? சோ இது ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம என்னன்னு நேம் சொல்றோம்? ஃப்ரேம். சோ இதுதான் அபாக்கஸ் கிட். இதோட மேல இருக்கிறது வந்து அப்பர் பீட்ஸ், கீழ இருக்க இந்த 4 பீட்ஸும் லோயர் பீட்ஸ். இந்த இது நடுவுல இருக்க இந்த குச்சினா வந்து ராட்ஸ்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஆன்சர் லைன் சொல்றோம். ஃபுல் ஹோலும் என்ன சொல்றோம்? ஃப்ரேம். சோ இதுதான் கிட்ஸோட பார்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து அப்பர் பீட்ஸ் மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்பர் பீட்ஸோட வேல்யூ ஈச் 5. ஈச் 5. லோயர் பீட்ஸோட வேல்யூ ஈச் 1. அப்பர் பீட்ஸோட வேல்யூ என்னது? ஈச் 5. லோயர் பீட்ஸோட வேல்யூ ஈச் 1. இதுதான் நம்மளோட அபாக்கஸ் கிட். ஓகேங்களா? சோ நான் போர்ட்ல வந்து சொன்ன மாதிரியே மேல இருக்க பீட்ஸ் எல்லாம் அப்பர் பீட்ஸ், கீழ இருக்கிறது 4 என்னது? லோயர் பீட்ஸ். இது ராட். இது என்னது? ராட். இதுதான் ஆன்சர் லைன். இந்த பிளேஸ் தான் என்னது? ஆன்சர் லைன்.
ஸோ ஃபுல் ஹோலி நம்ம என்னன்னு சொல்றோம் ஃப்ரேம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல இருக்கிறது பீட்ஸ் வந்து அப்பர் பீட்ஸ், கீழே இருக்கிறது லோயர் பீட்ஸ். இது ராட்ஸ், இதுதான் ஆன்சர் லைன், ஃபுல் ஃப்ரேமும் ஃப்ரேம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அடுத்து இதோட பிளேஸ் வேல்யூஸ். நீங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பிளேஸ் வேல்யூஸ்னா என்னன்னு தெரியுங்களா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000. இதுதான் பிளேஸ் வேல்யூ. ஸோ இந்த அபாக்கஸ் கிட்லயுமே நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக்ஸ், 10 lakhs, crore, 10 crores. ஓகே, இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூஸ் வச்சுட்டா நம்ம அபாக்கஸ்ல சம்ஸ் என்ன செய்ய போறோம். சரிங்களா, புரிஞ்சாப்பா? அடுத்து நம்ம கிட்ல நம்பர்ஸை எப்படி கவுண்ட் பண்றதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இதுதான் ஒன்ஸ் ராட் சொன்னேன், இது டென்ஸ் ராட். இப்போ ஒன்ஸ் ராட்ல எப்படி நம்ம நம்பர்ஸை கவுண்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் கீழ இருக்க லோயர் பீட்ஸ்ல இதுதான் 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா? மேல இருக்கிறது மேல இருக்க பீட்ஸோட வேல்யூ என்ன சொன்னேன்? 5. சோ இதுதான் 5. இப்போ அடுத்த நம்பர் என்ன? 6 எப்படி கவுண்ட் பண்றது? எப்படி வைப்பீங்க? 5 plus 1 தான் 6. 5 plus 1 6, 5 plus 2 7. ஓகேங்களா? அடுத்து 5 plus 3 8, 5 plus 4 9. சோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ராட்ல நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து 11 எப்படி வைக்கிறீங்க? இதுதான் டென்ஸ் ராட். சோ இது கீழ இருக்கிறது 4 பீட்ஸ்க்கு வேல்யூ என்ன? டென்ஸ். மேல இருக்கிறது 15. ஓகே, இப்போ 11 எப்படி வைக்கிறது? 10 plus 1 11. 12 எப்படி வைக்கிறதுனா 10 plus 2 12. Next 13. 10 plus 3 13. அடுத்த நம்பர் 14. 10 plus 4 14. Next 15. 10 plus 5 15. 10 plus 5 15. அடுத்து 16. 10 plus 5 plus 1 16. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் பண்ணனும். அடுத்து 17. 10 plus 2. So 10 plus 5 15, 16, 17. ஓகேங்களா? அடுத்து 18 எப்படி கவுண்ட் பண்ணலாம்? 10 plus 5 15, 16, 17, 18. சோ இந்த மாதிரி தான் கிட்ல நம்ம வந்து நம்பர். இப்போ நம்ம நம்பர்ஸை எப்படி கிட்ல கவுண்ட் பண்றதுன்னு பார்த்தோம்.